இன்றைக்கி நாம் அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 டம்ளர் அரிசியை புழுங்கல் அரிசி 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது வந்து ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் கணக்காக கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, பைத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இதையும் நல்லா கழுவி இது கூட வந்துட்டு ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி அந்த அரிசி மாவோடையே சேர்த்துக்கலாம். அரை டம்ளர் வந்து வெள்ளை உளுத்தம்பருப்பு கலந்து வச்சுருக்கேன். இதையும் வந்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம், ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட வந்து ஒரு அரை டம்ளர் வந்து மைதா சேர்த்துக்கலாம். அதோட சோடாப்பு ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இது கூட லைட்டாக ஒரு பிஞ்சு வந்து உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு தோசை மாவு பதத்தை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வந்து நம்ம நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த பதம் வரணும். இப்போது இந்த பதம் வந்ததுக்கப்புறம் சூடான ஆயிலில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூடான ரொம்பவே அருமையான டேஸ்டியான அப்பம் ரெடி.